Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றாவிடில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக சதர்ன் ரயில்வே மத்தூர் யூனியனின் பொதுச் செயலாளர் கண்ணையா தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து கடந்த 8ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளில் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியனின் பொதுச் செயலாளர் கண்ணையா அவர்கள் கலந்து கொண்டு முக்கிய கோரிக்கையான பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கண்ணையா அவர்கள் கடந்த 4 தினங்களாக நடைபெற்ற போராட்டத்தில் 23 லட்சத்திற்கும் அதிகமான ரயில்வே மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றனர். 2004 முன்பு சேர்ந்த ரயில்வே ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது தாங்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% பென்ஷனாக ஆகப்பட்டு வந்தனர். ஆனால் 2004ற்கு பிறகு ரயில்வே மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் என்கிற திட்டத்தின்படி புதிய பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றப்பட்டனர். ஆனால் அவ்வாறாக 2004ற்கு பிறகு பணிகள் சேர்ந்து தற்பொழுது ஓய்வு பெறும் ஊழியர்கள் பெறுகின்ற பென்ஷன் தொகையானது சொற்பமாகவே கிடைக்கிறது என்று கூறினார். மத்திய அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி கேரண்டி பென்ஷன் என்ற வகையில் மாற்றாவிடில் பொது வேலை நிறுத்தம் செய்வது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே இதுகுறித்து நாடு தழுவிய காலவரையற்ற பொது வேலை நிறுத்தம் கடந்த ஏஐஆர்எஃப் மற்றும் எஸ்ஆர்எம்யூ அமைப்புகள் கடந்த நவம்பர் மாதம் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்த வாக்கெடுப்பை ரயில்வே தொழிலாளர்கள் மத்தியில் நடத்திய பொழுது அந்த ரகசிய வாக்கெடுப்பில் 96.7% ரயில்வே தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் வேண்டும் என்று வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி கேரண்டி பென்ஷனாக மாற்ற வேண்டும் என்றும் ஏஐஆர்எஃப் மற்றும் எஸ்ஆர்எம்யூவும் வலியுறுத்துவது குரூப் சி ஊழியர்களுக்கு மட்டுமல்ல என்றும் யுபிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சேர்ந்துதான் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் வெளிப்பாடே தற்பொழுது பென்ஷன் பெறுவதற்கு தகுதியுள்ள ஊழியர்கள் கூட பெருவாரியாக போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் என்று அவர் கூறினார். ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசும் இதனை புரிந்து கொண்டு தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்பிஎஸ் திட்டத்தை மாற்றி கேரண்டி பென்ஷனாக அளித்திட வேண்டும் என்று அவர்